Hello aspirants, welcome back to Aptrix with Manik. It is survival of the fastest. நான் மணிகண்டன், ex-banker and ex-provincial. இப்போ aptitude trainer for competitive exams. ஸோ சிபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் இப்போ நிறைய பேர் வந்து ஆர்வமாக வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஸோ நிறைய பேர் கேட்ட டவுட்ஸ் என்னன்னா, என்ன சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் கிளியராக 2 போஸ்ட்டுக்குமே என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணுன்றதை முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? ஏன்னா நிறைய பேரோட டவுட் அதாவது இருக்குது, என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு நான் உங்களுக்கு லைவ் டெமோ காமிச்சிடறேன். சரியா? ஸோ நான் என்னென்ன ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா என்னென்ன புக்ஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா காட்ஸ் கிரேஸ் நான் வந்து ஒரு ஓஎன்ஜிசின்ற ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்பயும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃபைனல் லிஸ்ட் வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ என்னென்ன புக்ஸ் நான் பொதுவாக ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஸோ ஒரு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட் நான் சொல்லிட்டு தான் ஆஸ்பிரண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போனோம். ஏன்னா நிறைய பேர் சிபிஎஸ்சி எக்ஸாம்னா இதுக்கு ஒரு தனி புக் இருக்குது போல், இதுக்கு ஒரு தனி ப்ரிப்பரேஷன் இருக்குது போலன்னு சொல்லி அப்படின்ற ஆங்கிளில் கேட்குற மாதிரி எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீல் ஆச்சு. இந்த இதுக்கு புக் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. சரியா? அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது விற்றாலுமே கூட அது படித்தா கிளியர் பண்ணிடலான்னா எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. எனி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பேங்கிங்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குங்க, அதுக்கு ரெகுலராக புக்ஸ் போடுறவங்க இருக்காங்க. பட் இந்த மாதிரி ரேராக வர எக்ஸாம்ஸ் எல்லாமே அவங்கவுங்க பேட்டர்னை பொறுத்து நம்ம அதுக்காக டியூன் ஆகிக்கணும். இதில் இருக்க ஒரு கண்டென்ட்டுக்கும் நல்ல நல்ல புக்ஸ் இருக்குது, அது இருக்குது. பட் சிபிஎஸ்சி புக்கு எக்ஸாம் சிபிஎஸ்சி எக்ஸாமுக்கு இதுதான் புக்கு, அதை கிளியர் பண்ணால் நீங்கள் வந்து இதை வாங்கினீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே, அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கு, சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ வீடியோக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். முடிஞ்சால் 1.25x 1.5xல வச்சு கொஞ்சம் ஸ்பீடாக கூட பாருங்கள், புரியும். ஓகே, ஸோ லைவாக இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு எதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்கணுன்றது புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஜூனியர் அசிஸ்டன்ட்ன்ற போஸ்ட், ஏன்னா நிறைய பேர் அதுதான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 12th முடிச்சாலே அப்ளை பண்ணலாம், ஏன்னா சிலபஸும் சிம்பிளான சிலபஸ்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நான் அதை வச்சு சொல்லிடுறேன். ஓகேங்க, இப்போ இது டயர் 1 MCQ. ஓகேவா? டயர் 1 MCQ ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வைப்பாங்க. ஓகேவா? உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. இது வேற எக்ஸாம், சும்மா ஒரு டெமோக்கு இந்த மாதிரி கைப்பட எழுதி பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இதிலே தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டில் வந்து பேஜஸ் கொடுத்துருவாங்க, ரெஃபர் கொடுத்துருவாங்க, இதிலே சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தமிழில் இருக்காது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். ஓகேவா? எஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டா உள்ள என்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு கீழே கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5, பார்ட் 6, பார்ட் 5 வரைக்கும் 5 பார்ட் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் வெயிட்டேஜ் எதுன்னு பாருங்க. ஏன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்றது மார்க் குவாலிஃபை ஆகிறதுக்குன்றதுனால எனக்கு இதான் சார் பிடிக்கும்லாம் சொல்லக்கூடாது இல்லையா? 2 மணி நேரம் எக்ஸாம்ல எது வச்சு அதிக மார்க் வருதுன்னா, அஃப்கோர்ஸ் இந்த எக்ஸாம்ல ஜிஎஸ், இதை நம்ம ஜிஎஸ்ன்னு சொல்லி பழகிட்டோம். ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க மற்ற எக்ஸாம்ஸ்லாம். ஜென்ரல் நாலேஜ்னு கொடுத்துருக்காங்க, ரெண்டும் எல்லாம் ஒன்று தான். ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? அண்ட் ஒன் செகண்ட்ங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், நான் வந்துட்டேன். எங்கே விட்டோம்னா இங்கே விட்டோம் இல்லையா? ஸோ 2 ஹவர்ஸில் உங்களுக்கு 300 மார்க்கு அதெல்லாம் பார்க்காதீங்க. ரொம்ப எத்தனை கொஷின்ன்றது தான் முக்கியம். ஓகேவா? ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு இவங்க 3 மார்க் தராங்க, அதனால 300 மார்க் எழுதணுமே, அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட்லாம் வச்சுக்காதீங்க. முதல்ல ஒரு உங்களுக்கு இருக்க நிறைய டவுட்ஸை ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க. நான் இப்போ சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணுங்க. ஈஸியான ஒரு எக்ஸாம் தான் இது. பாருங்க, 30x3 30 கொஸ்டின் வரப்போகுதுங்க ஜிஎஸ்ல. சரி, ஜிஎஸ்னா இப்போ என்ன சார் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ சிம்பிள், எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் ஜிஎஸ்னா 5 விஷயம் இருக்கு. ஓகேவா? 5 விஷயம் என்னன்னா, ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட்டு, ஜியாகிரஃபி செகண்டு, நீங்கள் ஸ்கூலில் படித்தது தான் சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ்ன்னு படிச்சிருப்பீங்க, அது நம்ம பாலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? பாலிட்டின்னு சொல்லுவோம், இந்தியன் பாலிட்டி. இது 3 வந்து எதில் வருது? சோஷியலில் வருது, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி. அடுத்து சயின்ஸில் என்ன அப்படின்னா, சயின்ஸை மறுபடியும் 5ஆக பிரிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அண்ட் அந்த என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த சமுதாயத்தை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி படிக்கிறது. ஓகே, இக்காலஜி அதெல்லாம் படிக்கிறது. ஸோ இது வந்து சயின்ஸ் பார்ட், சோஷியல் புக்கு, சயின்ஸ் புக்கு, இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன வரும்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அதாவது இப்போ நடப்பு செய்திகள்னு சொல்லுவாங்கள்ல, அது வரும். இதெல்லாம் எப்படி படிக்கணும்னு நான் தனித்தனியாக சொல்கிறேன். இது வந்து முக்கியமானதாக இருக்கும். அண்ட் எக்கனாமி பற்றியும் கேட்பாங்க. ஏன்னா இப்போ வந்து நாட்டோடைய பொருளாதாரம் தான் ரொம்ப முக்கியம், எல்லாமே எண்ட் ஆஃப் டே அதான் முக்கியம் இல்லையா? ஸோ அதை பற்றியும் அதுவும் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸோட அவுட்லே. இப்போ 30 கொஸ்டின் அதில் வருதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்கணும்.
எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிக்கணும். ஏன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் அவேர்னஸும் இருக்குது, என்விரான்மெண்ட்டும் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸும் இருக்குது, ஜிகேவும் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ என்ன மெட்டீரியல் சார் பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கலாம். சரியா, என்ன மெட்டீரியல் கொஞ்ச நேரம் ஆஃப்ல இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சப்ஜெக்ட் பிடிக்கும். ஓகேவா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு சில பேருக்கு மேக்ஸ் பிடிக்காத மாதிரி இந்த ஜிஎஸ்லேயே ஒவ்வொருத்தவங்க ஒரு சிலது பிடிக்கும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் ஹிஸ்ட்ரி பாலிட்டி மட்டும்தான் நிறைய படிப்பேன் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அட்டன் பண்ணாலும். அஃப்கோர்ஸ் நம்ம ஆப்டிடியூட் ட்ரெயினர்ன்றதுனால ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து ஓரளவுக்கு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் ஸ்கோர் பண்ணிவிடுவோம். எல்லாரும் உங்ககிட்டயும் நான் அதை தான் சொல்கிறேன். ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸி. நல்லா படிச்சிங்கன்னா, ஷார்ட்கட்ஸோட படிச்சிங்கன்னா அதில் கிளியர் பண்ணுறது நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா, இதுலேயும் அதுக்கு நல்ல வெயிட்டேஜ் இருக்குது. பட் அதை தாண்டி ஹிஸ்ட்ரி பாலிட்டியில் நிறைய வந்து ரெகுலராக கொஷின்ஸ் வரும்ன்றதுனால நம்ம அதை தான் கவர் பண்ணுவோம். இதை படிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு சில டைம் டியூரேஷன் இருக்கும். சார் எனக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நான் வந்து கொஞ்சம் டைம் இருக்கு அவங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா, அவங்களுக்கு வந்து எந்த புக் கரெக்டாக இருக்கும்னா இந்த லூசன்ட் அப்படின்ற புக் கரெக்டாக இருக்கும். லூசன்ட் இதெல்லாம் ஆன்லைன்லேயே அமேசான்லேயே இருக்குது. ஸோ லூசன்ட்ன்ற புக்கு வந்து இதை இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே கொடுத்துரும். ஒரு கோனார் தமிழ் உரை மாதிரி எல்லாத்தையுமே உங்களுக்கு கிறிஸ்பாக என்ன தெரியணுமோ அதை கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இது ஒன்று இருக்குது. அப்போ இதில் தான் கொஸ்டின் எடுப்பாங்களா சார் சிபிஎஸ்சி புக்கில் என்கிட்ட கேட்கக்கூடாது. இதெல்லாம் பொதுவானது. நீங்கள் எவ்வளோ முடியுதோ படிக்கணுங்க. சிம்பிளாக சொல்லணும், இது ஒரு ஸ்மார்ட் ஐடியா டு ஸ்டார்ட் வித். ஓகே, எஸ். இது படிச்சுட்டே என்ன பண்ணலான்னா பேரலாக இது பார்த்துட்டிங்களா நல்லா. எஸ், இதை படிச்சுக்கிட்டே என்ன பண்ணலான்னா எஸ்எஸ்சி ஜென்ரல் அவேர்னஸ் ப்ரீவியஸ் இயர் கலெக்ஷன் ஒரு புக் வாங்கிக்கலாம், இல்லை பிடிஎஃப் கூட இருக்குது, வாங்கிக்கலாம். ஏன் நான் எஸ்எஸ்சியை சொல்கிறேன்னா, சார் இது எஸ்எஸ்சி எக்ஸாமே இல்லையேன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எடுத்தாலும் நீங்கள் பிராண்டடாக ஒரு மெட்டீரியலை ரெஃபர் பண்ணலாம் நம்பி அப்படின்னா அது எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஷின் பேப்பர்ஸ். ஓகேவா, ஏன்னா சிஜிஎல்ன்றது கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா 12th லெவல் எக்ஸாமையும் நீங்கள் கிளியர் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இல்லை சூப்பரிண்டென்ட் போஸ்ட்டையும் கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? இன்னொன்று, யூபிஎஸ்சிக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் அதிக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆட்களை ரெக்ரூட் பண்ணுறது யாருன்னா எஸ்எஸ்சி. அண்ட் ரயில்வே ஸ்டூடெண்ட்ஸும் எஸ்எஸ்சி மெட்டீரியலை நிறைய படிப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்ரிட்டன் ரூல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா, ஸோ எஸ்எஸ்சி ஜிகே புக் இது நான் கையில் வச்சிருக்கிறது கிரண் பப்ளிகேஷன். நீங்கள் பினாக்கிள் வாங்கிக்கலாம். ஓகேவா, இதோட பிடிஎஃப் எல்லாமே நம்மளே ப்ரொவைட் பண்ணுறோம். அது எங்கன்னு எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, நம்ம டெலிகிராம் குரூப்புள்ள எல்லாமே இருக்குது. ஓகே, சரி. இது வந்து எப்படி சார் இருக்கும், நான் எப்படி படிக்கணும்னா குவிஸ் வடிவில் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதுறவங்க எனக்கு கான்டாக்ட் வந்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஹோம் மேக்கர்ஸ், இல்லை நான் இது வரைக்கும் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததில்லை, இப்போ தான் படிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டச் விட்டவங்க, டைம் ரொம்ப இல்லாதவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி தெரியுது. குறிப்பாக உமன் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்ததுனால நிறைய பேர் படிக்கிறாங்க. அண்ட் ரெகுலராக படிக்கிறவங்க எழுதலாம். ஸோ அதனால் குவிஸ் வடிவில் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்குன்னா இதில் இன்றைக்கி நான் இந்த 2 பேஜை முடிக்கிறேன் அப்படின்னு முடிச்சிடலாம். இதுக்கு ஆப்ஷனும் இருக்குது, எந்த ஆன்சர் கரெக்ட்னும் பின்னாடி இருக்கும், கூடவே அதோட எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். ஓகேவா, இப்போ தின் இலாஹே எழுதினவர் யார், அக்பரா பாபரா அப்படின்னு கொடுத்துட்டா அக்பர்னு ஆன்சர் மட்டும் இருக்காது, அது என்ன, தின் இலாஹினா என்ன, அது என்னன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பும் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு படித்த மாதிரி ஆகிடும். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ இது 2 போதுமானது. டைம் இருக்கிற டைமுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாம் எவ்வளோ நல்லா வரும் அதெல்லாம் நம்ம வந்து பேசுவோம் கடைசியாக. ஓகேவா, ஸோ இது நீங்கள் ஜிகேக்கு இது ஒரு பிராண்டடாக வச்சுக்கலாம். ஓகேவா, ஜிகே இல்லை சார் எனக்கு நல்ல டைம் இருக்குது, நான் பாலிட்டிலாம் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னா பாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு பாலிட்டியை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சிவிக்ஸ், கவர்னர்னா என்ன, சிஎம்னா என்ன, உங்களுக்கும் லைஃப்க்கு ரொம்ப ஈஸியாக என்ன சொல்கிறது கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்தியன் பாலிட்டிக்கு நான் ரெஃபர் பண்ணுற புக், லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற புக். இதில் முக்கியமானது படித்தாலே அதில் வந்து கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். லைக் ஆர்டிகிள்ஸை படிக்கலாம், கான்ஸ்டியூஷனை பற்றி படிக்கலாம், கவர்னரை பற்றி படிக்கலாம், சிஎம்ஐ பற்றி படிக்கலாம். ஓகேவா, பார்லிமெண்ட்டை பற்றி படித்தா ஒரு கொஷின் வரும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, அண்ட் இதை நம்ம டீட்டெயிலாக சொல்லாங்க. நீங்கள் சிம்பிளாக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா மெட்டீரியல் உங்களை தேடி வரும். இதை நான் சொல்ல, அப்துல் கலாமுடைய புக்கு ஆட்டோபயோகிராஃபி புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாணவன் உருவாகிவிட்டால் ஆசான் வந்து விடுவார்ன்றாரு. ஓகேவா, அதனால் நீங்கள் படிக்கணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கேட்குறீங்க, இப்போ எல்லாமே நல்லா ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் சும்மா சர்ச் பண்ணுங்களேன், கூகுளில், யூடியூப்பில், கோராவில், எதாவது உங்களுக்கு கிடச்சிடும். சும்மா இப்போ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நீங்கள் லைட்டாக ஒரு வீடியோ போட்டால் போதும், ஒரு சர்ச்சை போட்டால் ஓகே இந்தியன் பாலிட்டியில் இதெல்லாம் தான் இருக்குது போல், இதெல்லாம் தான் அப்படி இந்த புக்கை வாங்கினா போதும். ஓகேவா, உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். ஸோ இது வந்து பாலிட்டிக்கான ஒரு பைபிள் அப்படின்னு சொல்லிக்கலாங்க சிம்பிளாக. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி சொன்னல, ஹிஸ்ட்ரி வந்து நீங்கள் இது வந்து மாடர்ன் இந்தியாவுக்குன்னு ஸ்பெஷலான புக். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் நிறைய கேட்குறது வந்து இந்த சுதந்திர டைமில் தான் ரொம்ப இந்த பாபர் அதெல்லாம் கேட்பாங்க, புத்தர், மௌரியர் எல்லாம் கேட்பாங்க. பட் இது வந்து கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகம்.
அந்த என்னென்ன மூமெண்ட்ஸ் நடந்துச்சு, சிவில் டிசோபிடியன், அதுக்கான புக்கு. டைம் இருந்தால் அதெல்லாம் படிங்க. பட் நான் சொன்ன அந்த லூஸ் அண்ட் டைம் முடிஞ்சிடும், அந்த பிடிஎஃபே முடிஞ்சிடும். இது இன்னொரு கேட்டகரி இருக்கு. சிபிஎஸ்சி புக்ஸ்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. லைக் அதையும் காட்டிடுறேனே, ஒன்னொன்னுத்துக்கும் இருக்கு. இது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்கூல் பசங்களுக்கு எழுதின புக்கு. மறுபடியும் இதுல இருந்து கொஸ்டின் வருமா சண்டை கேட்கக்கூடாது. அவங்க இதுல இருந்து வேணா எடுக்கலாம். ஓகேவா? ஹியூமன் ஜியோகிராஃபிக், இது என்சிஆர்டி புக்கு. பாருங்க, எல்லாத்துக்குமே இருக்கு. ஜியோகிராஃபிக் புக் இருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். அவர் பாஸ்ட்ஸ்ன்னு இருக்கும். ரொம்ப அழகா, ரொம்ப கலரா. நீங்க இப்போ லுசன் வச்சுக்கோங்களேன், பாயிண்டா இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க சிபிஎஸ்சி செட்டுன்னு கேட்டால் கடையில் கொடுத்துருவாங்க. ஃபுல் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் செட்டுன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. ஒரு 8ஆவதுலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் 11th 12th கூட படிக்கலாம். இதெல்லாம் பார்ட்டாக இருக்குது. சரியா? எக்கனாமிக் கூட சிலபஸில் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமும் புக் இருக்குது. சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி இஸ் லைக், நீங்கள் வந்து லுசன்ட்டை முடிச்சுட்டு குவிஸை முடிச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. இல்லை லுசன்ட் எனக்கு போர் அடிக்குதுன்னா இந்த மாதிரி சிபிஎஸ்சியை புக்கை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இது ஒரு புக். இது வந்து ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் இது 2 தாங்க படிப்பேன். ஏன்னா ஜியோகிராஃபிலாம் எனக்கு படிக்க டைம் இருக்காது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை தான் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் தான் ஸ்கோர் பண்ணுவேன். அதிலே எடுக்கலாம். ஓகேவா? 100% எடுத்தால் தான் வேலைன்னு சொல்லலை யாரும். 60% 70% தான் கட் ஆஃப்கள் இருக்குது. ஓகே, ஒரு 80% கூட வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சில உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் விட்டுருங்க. ஓகே, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஜியோகிராஃபிக்கு எதுவும் ப்ரிஸ்கிரைப்டாக நான் எதுவும் சொல்ல முடியாது. அதான் சொன்னேன், நானே ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் இந்த மாதிரி லுசன்ட்டு இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான டாபிக்லாம் படிச்சுக்கலாம். ஓகேவா? முக்கியமான டாபிக்ஸ்லாம் என்னென்னு லைட்டாக நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் கடைசியாக. சரியா? அண்ட் எக்கானமிக்கு நான் சும்மா 11th 12th புக்கு தாங்க படிப்பேன். அதிலே ஓரளவுக்கு அந்த லாரன்ஸ் கர்வ் அது இதெல்லாம் இருக்கும். ஸோ இது +1 +2 புக்கு காமர்ஸ் குரூப் படிச்சிருக்காங்களா அவங்க கிட்டேருந்து வாங்கி வச்சிருக்கிறேன் எக்கனாமி. வேற எதுவும் பெருசாக இதை படிங்க ஃபர்ஸ்ட். ஓகேவா? எல்லாம் வீடியோஸ் பாருங்க. யூடியூப்ல நிறைய பேர் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை பாருங்க, தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஹிந்தி இந்த இதில் இருக்கிறதுனால ஹிந்தி வந்து 15 மார்க்கு தான். ஓகே, நான் அதை விட்டுருங்க, தெரியலான்னு சொன்னேன். பட் அதுவும் நிறைய பேர் வந்து நான் எடுத்தே ஆகணும் ஹிந்தின்றாங்க. ஸோ அப்போ நீங்கள் சும்மா பிராத்மிக் புக்கு அது மாதிரிலாம் இதெல்லாம் பேசிக் புக்ஸஸ் ஹிந்தி கற்றுறவங்க கிட்ட வாங்கி படிங்க. ஓகேவா? மதியம் அது மாதிரிலாம் நான் வச்சிருக்கிறது இது. ஓகேவா? ஸோ உங்களுக்காக தூசி தட்டி கொண்டு வந்திருக்கேன். சரியா? இது ஒரு சைடு. பட் இதுவும் ஒரு நல்ல புக். இதை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரினா என்சிஆர்டி புக்ஸ்லாம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். பட் ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன், ஒரு விக்கிபீடியா வேணும் சார் எனக்கு. நான் ஜிஎஸ்லாம் நல்லா பக்காவாக படிக்கணும். லுசன்ட் ஓகே, எனக்கு ஒரு அதை விட பக்காவாக சொல்லுங்கன்னா இது ஐஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற புக்கு. இதோட லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட கிடைச்சிருச்சு. இதில் இல்லாதது இல்லை, ஆனால் இதை படிக்கிறதும் அவ்வளோ ஈஸியும் இல்லை. ஓகேவா? தலகாணி புக். ஓகேவா? இதை படித்து இதில் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் இருக்கும். இப்போ நான் சொன்ன எக்கானமி எல்லாமே இருக்கும், எல்லா ஜிஎஸும் இருக்கும். அண்ட் ஜிஎஸோடைய அதோட ரிவிஷன் செட்டும் கொடுத்துருவாங்க. இதோடைய முக்கியமான ஹிண்ட்ஸை மட்டும் கடைசியாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், இல்லை இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ புரிஞ்சிருச்சு ஆஸ்பிரண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் தான் மெட்டீரியல், இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும். அதை விட சிபிஎஸ்சிக்குன்னு என்ன புக் இருக்குன்னு தேடக்கூடாது. அப்படி ஒன்று இல்லை. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நெட்டில் பார்த்தேன். பெருசாக சிபிஎஸ்சியோடைய லோகோ போட்டுலாம் எதுவுமே வரலை, வேற எதாவது தான் வருது. அதெல்லாம் கவலையே படாதீங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, நான் என்னோட கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணும்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்க்கல, அதுக்கான புக்கும் போல. அந்தந்த சப்ஜெக்டை ஒழுங்காக படித்தேன், ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடிஞ்சு. சரியா? ஸோ இது வந்து ஜிஎஸ் வந்து அதிக மார்க் கேட்குறாங்கன்றதுனால ஃபர்ஸ்ட் நான் ஜிஎஸை பற்றி இவ்வளோ நேரம் பேசிட்டேன். ஓகேவா? எஸ். இப்பொழுது நம்ம அடுத்த செக்ஷன் போக வேண்டிய டைம் வந்துருச்சு. சரியா? இப்போ எதில் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? சிம்பிள். ஜிஎஸ்ல ஹிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மாடர்ன் இந்தியா முடிச்சிருங்க. காந்தி என்னென்ன மூவ்மெண்ட் பண்ணாரு அதெல்லாம் முடிச்சிருங்க. அதுக்கு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா முகல் ரூல் போயிடுங்க. அதுக்கு முன்னாடி அக்பர், பாபர், அது அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ஹுமையூன், அந்த ஒரு செட் இருக்கும்ல, அதை என்ன பண்ணாங்கன்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா மௌரியா, அந்த கோல்டன் பொற்காலம்னு சொல்லுவாங்களா, மௌரியா குப்தா எம்பையர். அப்போ அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா புத்தா, ஜெயினிசம், அது படிங்க. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதெல்லாம் இந்த இப்பயே நான் ஒரு 5 சொல்லிட்டேன்ல, கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு 5 மார்க் வரும் இந்த டாபிக்ஸ்லேருந்தே. ஸோ என்ன படித்தாலும் என்ன சொல்றது, ஆழ விழுங்க, அகல விழாதீங்க. ஏன்னா நீங்க என்ன நிறைய படிச்சுட்டு வராம கூட இருக்கலாம், பட் ஒரு டாபிக் ஒழுங்கா படிச்சாலும் கண்டிப்பா நீங்க ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். இது ஹிஸ்ட்ரி. இதே நீங்க வந்து சிவிக்ஸ், பாலிட்டி எடுத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், இந்த கவர்னர், இது கான்ஸ்டியூஷனை வச்சே ஒரு கொஸ்டின் வரும், ஆர்டிக்கலை வச்சே ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? 5 ரிட்டுன்னு சொல்லுவாங்க, அதுல இருந்தே ஒரு கொஸ்டின் ரெகுலரா வரும். இந்த மாதிரிலாம் இது வரும். நீங்க சும்மா நான் இப்போ ஒரு விதையை போடுறேன், நீங்க கொஞ்சம் அதை அப்பப்போ சர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். ஜியாகிரபி நான் படிக்கிறேன்னா சோலார் சிஸ்டம் பத்தி படிப்பேன். அண்ட் ரிவர்ஸ் அண்ட் இந்தியாவை பற்றி படிப்பேன். இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எது பிக்கர் ஸ்டேட்டு, எது இந்தியாவோட நெய்பரிங் என்ன பார்டர் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் மட்டும்தான் முடிஞ்ச வரைக்கும் படிப்பேன். கேபிட்டல் அதெல்லாம் படிச்சிருவேன். அண்ட் சோலார் சிஸ்டம் பற்றி படிச்சுப்பேன். அப்போ முடிஞ்ச வரைக்கும் ரிவர்ஸ், இந்தியன் ரிவர்ஸை பற்றி எந்தெந்த ஊரில் பாயுது, எங்கே தொடங்குது, எங்கே பாயுது அப்படின்லாம் படிச்சுப்பேன்.
ஸோ இதை படிக்கிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அப்படியே ஃபிசிக்ஸ் வந்தீங்கன்னா இந்த முக்கியமானது மீட்டர், எந்தெந்த மீட்டர் எந்தெந்த இது அளக்குது. கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஆசிட் பேஸு, பிஹெச் வேல்யூஸு, இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக படுற விஷயங்களை படிச்சுப்பேன். இப்போ இன்ஜினியர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நிறைய படிங்க. ஹீட்டு, லைட்டு, சவுண்டு எல்லாம் படிங்க. சரியா? எவ்வளோ முடியுதோ படிங்க. அதுதான் சரியா? ஸோ பட் என்ன கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் வந்து கொஞ்சம் லிமிட்டட் சிலபஸ். இப்போ சயின்ஸுன்னு போனீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். லைட்லேயே அவ்வளோ கான்செப்ட் இருக்குது, அவ்வளோ தேரி இருக்குது. அதனால தான் லுசன்ட்டை வந்து பேசிக்காக வச்சு அதில் கவர் பண்ணுங்க. சரியா? ஸோ சிவிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சோமா. பயாலஜி அப்படின்னா இந்த சிஸ்டம்ஸ், நியூரான்ஸ், நர்வஸ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இந்த சிஸ்டம்ஸ்லாம் படிச்சுட்டு மனுஷனோட செல்லை பற்றி பேசிக்காக படிச்சுட்டு அப்புறம் டிசீசஸ், டெஃபிஷியன்சிஸ் கண்டிப்பாக படிச்சுக்கணும். எந்த டிசீஸு என்ன டெஃபிஷியன்சி இருந்தால் வருது, அது எதை எப்படி குணப்படுத்துறது, எந்தெந்த இதில் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் இந்த ஸ்கர்வி இதெல்லாம் ரெகுலராக கேட்குறாங்க. இது மாதிரி அண்ட் பயாலஜி படிச்சிட்டோமா. பாட்டனின்னும் போது பிளான்ஸை பற்றி படிங்கன்னா பிளான்ஸ், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஏரியாவை நல்லா படிங்க. ஸோ அதில் நான் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாதுங்க, அதனால எனக்கு ரொம்ப பாயிண்ட்ஸ் சொல்ல வரல, நான் அதை ரொம்ப படிக்க மாட்டேன். ஸோ பாட்னின்னும் போது ரொம்ப சயின்டிஃபிக் நேம்ஸ் அதெல்லாம் ரொம்ப படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரொம்ப என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாக போயிடுங்க. ஓகேவா? அண்ட் அஃப்கோர்ஸ் ஈக்காலஜி பற்றி அந்த இது இருக்குல்ல, ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் எதுக்கு மேலே எதுன்னு. எஸ், அதெல்லாம் படிங்க. அண்ட் ஜியாகிரஃபி வரும்போது கண்டிப்பாக அந்த ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், அந்த லேயர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் கண்டிப்பாக படிச்சிருங்க. ஓகேவா? இப்போ ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பில்டப் பண்ணிங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஜிஎஸ்க்கான முக்கியமான டாபிக்ஸ். ஓகே, எஸ். இப்போ அடுத்து நம்ம ஏரியாவுக்கு வருவோம். சி 75 மார்க் உங்களுக்கு நான் இப்பயே கேரண்டி தருவேன். 75னா 75ம் தர முடியாது, ஒரு 70 இல்லை 60 கண்டிப்பாக தருவேன். கண்டிப்பாக. ஓகேவா? ஏன்னா ஈஸி. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒன்றும் பேங்கிங், அதுவும் 25 கொஷின்லேயே எடுக்கலாம். ஜஸ்ட் 25 கொஷின்ஸ் இன் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஈஸியாக எடுக்கலாம். இது ஒன்றும் பேங்கிங் லெவல் கஷ்டம் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக. இதுக்கு என்ன மெட்டீரியல் சார் படிக்கணும்னா, நம்ம கோர்ஸ்க்கு அடுத்து வருவோம். பட் நம்ம கோர்ஸ்லேயே நிறைய கொஷின்ஸ் வந்து ரெஃபரன்ஸ்லாம் வந்து இந்த அதே அகெயின் எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 1 டயர் 2 கொஷின் பேப்பர்ஸோடைய கலெக்ஷன், இதோட பிடிஎஃப்ஸ் வந்து நம்ம குரூப்பில் இருக்குது. கடைசியாக காட்டுறேன். இதை வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? இந்த இது இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம கோர்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னா, சிம்பிள். நம்ம ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்கை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் காம்போ கோர்ஸ் இருக்கும், குவான்ஸ் அண்ட் ரீசனிங். அதில் நீங்கள் என்ன வேலிடிட்டி உங்களுக்கு செட் ஆகுதோ எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம் மட்டும்தான் படிக்கிறீங்கன்னா 6 months, இல்லை நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய எக்ஸாம்ஸ் நான் படிக்கணும்னா 1 year வேலிடிட்டி. இல்லை நான் குவான்ஸ் மட்டும் எனக்கு போதும்னா குவான்ஸ் தனியாக இருக்குது. அதில் எஸ்எஸ்சி கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும். அதே மாதிரி ரீசனிங் மட்டும் தனியானாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கோர்ஸை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறோம். அண்ட் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் சொல்லுவேன், அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அதனால் அதை பற்றி நான் ரொம்ப பேசலை. அதிலே இது கவர் ஆகிடும். நீங்கள் வேறு எதுவுமே போக தேவையில்லை. கூட இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு வச்சுக்கலாம். இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. 2024 மட்டுமே 36 கொஷின் பேப்பர் நம்ம பிடிஎஃப் வச்சுருக்கோம். 3 நம்ம டெமோ யூடியூப்லேயே சால்வ் பண்ணியும் போட்டிருக்கோம். எஸ்எஸ்சி பிஒய்க்யூன்னு அதில் போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். எனக்கு குவான்ஸ் ஐடியாவே இல்லைனா ஃபஸ்ட்டு அந்த பிஒய்க்யூ போயிட்டு 25 கொஷின், ஓகேவா, அந்த 25 கொஷின் எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஓகேவா? ஆஸ்பிரண்ட்ஸ், இது வந்து ரீசனிங்கும் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியும் சேர்ந்து 25 கொஷின். அப்போ இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பாக தான் முக்கியமானது மட்டும்தான் கேட்க முடியும். ஓகேவா? அதனால ரொம்ப டீப்பாலாம் நீங்கள் போக தேவையில்ல, சிம்பிளாக படிச்சுக்கலாம். ஓகே, ரொம்ப ஈஸியானதுங்க. இங்கே இப்போ நான் ரொம்ப ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி அப்படின்னா நம்பர்ஸை வைத்து போடக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஏ ஒரு வேலையை இவ்வளோ நாள் செய்கிறார், பி ஒரு வேலையை இவ்வளோ நாள் செய்கிறார், அப்போ ஏவும் பியும் சேர்ந்தா எவ்வளோ நாளில் முடிப்பாங்க, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். ரீசனிங் அப்படின்னா நம்பர்ஸே இல்லாமல் பசில்ஸ் மாதிரி இருக்கும். லைக் ஃபிகர்ஸ். நம்ம யூடியூப்ல பாருங்களேன், உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஒரு டாபிக் போட்டிருக்கோம், இப்படி ஒரு இருக்கு, அடுத்தது இப்படி திரும்புது, அடுத்தது இப்படி திரும்புது, அப்போ அடுத்து எப்படி திரும்பும், ஃபிகர் சீரிஸ். பிளட் ரிலேஷன்ஷிப், ஏவோட மதர் இன் லாவோட, சிஸ்டர் இன் லாவோட, பிரதர் இன் லாவோட சன்னு தான் பி, அப்போ ஏக்கும் பிக்கும் அப்புறம் அப்படியே வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ரீசனிங். இதெல்லாம் ஒரு 20-30 டாபிக்ஸ் தான். இதுக்குன்னு செப்பரேட்டாக நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். எங்கே சார் பார்க்கணும் அப்படின்னா, டைம் டேபிளோட 42 டேலே முடிக்கலான்ற மாதிரி எங்கே பார்க்கணும்னா, நம்மளுடைய கோர்ஸ், நம்மளோட யூடியூப் போயிட்டு பிளேலிஸ்ட் போயிட்டு, ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம் டிப்ஸ்னு இருக்கும். ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பேசியிருப்பேன். இதை ஃபஸ்ட்டு படிங்க, ஏன்னா அதெல்லாம் டீட்டெயிலாக பேசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் பேசினா வீடியோ எங்கேயோ போயிடும்லேருந்து. இதை ஃபஸ்ட்டு படிங்க. ஓகே, ஃப்ரெஷராக இருக்கவங்க இப்படி படிங்க, ஃபார்முலா பிடிச்சவங்க அல்ஜிப்ராலாம் ஃபஸ்ட்டு படிங்கன்னு சொல்லிட்டு அழகாக போட்டிருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, இது கேரண்டிங்க. இதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா 70 கேரண்டி பண்ணணும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸில். ஓகேவா? ஈஸியாக எடுக்கலாம். அவ்வளோதான். இதுலேயே நீங்கள் 165 வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இதுலேயும் 75. ஓகே ஓகே ஓகே, இருங்க. இங்கிலீஷுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. இங்கிலீஷ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா 75 மார்க் அதுலேயும் வருது. இங்கிலீஷ் எப்படி சார் படிக்கலாம் அப்படின்னா, ரைட், இங்கிலீஷ்க்கு 3 விஷயம் முக்கியம். ஓகேவா?
ஒக்காபுலரின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஒக்காபுலரினா உங்களோட வேர்ட் நாலேஜ், எத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். ஓகேவா? இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ பூனையும் நாயும் ஒன்று மழையா பெய்தா அப்படின்னு அது இடியம், சும்மா ரொம்ப தொபன்னு பெய்யுதுன்றத இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ்ன்ற மாதிரி. இது மாதிரி பழமொழிகள்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக நீங்கள் பேசணும்னா 2-3 இடியம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரியான ஒக்காபுலரியை டெவலப் பண்ணுறது ஒரு ஏரியா. அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் இதாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒக்காபுலரியை பில்ட் பண்ணி அப்பப்போ டெய்லி ஏதாவது வேர்ட்ஸ் கற்றுக்கணும். இன்னொரு பக்கம் கிராமர், முக்கியமான ஏரியா கிராமர். கிராமரில் என்னென்னமோ இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். முக்கியமானது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு வார்த்தையை நீங்கள் ஸ்பீச் கொடுக்கணும்னா அதில் என்னென்ன இருக்குது? ப்ரிப்போசிஷன் இருக்குது, எண்ணு எங்க, ஆணு எங்க. ஓகேவா? அட்ஜெக்டிவ் இருக்கு, அடைமொழி. ஓகேவா? ஹி இஸ் அ பியூட்டிஃபுல் பாய், ஹி இஸ் அ பாய்னே சொல்லிடலாம். பட் பியூட்டிஃபுல் பாய்ன்னு சொல்றோம் இல்லையா? ஓகே, இல்லை ஹேண்ட்ஸம் பாய்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அந்த ஹேண்ட்ஸம்ன்றது அடைமொழி, அட்ஜெக்டிவ். அட்வர்ப், ஒருத்தவங்க செய்யற வேலையை டிஃபைன் பண்றது. ஓகேவா? ஹி இஸ் ரன்னிங்னு சொல்லலாம். ஹி இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட்லின்னு சொல்லும்போது அந்த வேலையை இன்னும் எக்ஸ்ட்ரா, அந்த ஃபாஸ்ட்லி அட்வர்ப். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா, உங்கள் லைஃப்க்கே ரொம்ப தேவையான ஏரியா தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகேவா? இதை படிச்சுக்கணும். இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? ப்ரொனவுன்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இது ஒரு 7-8 வரும். படிச்சிட்டிங்கன்னா இது வந்து லைஃப் டைமுங்க. எந்த எக்ஸாம் வந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கிலீஷ் கிட்ட நம்ம கிட்ட கோர்ஸ் கிடையாதுங்க, பட் நிறைய நான் ரெஃபர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ புக்ஸும் நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிட்டிங்களா? அடுத்து வந்து டென்சஸ். ஓகேவா? பாஸ்ட், பர்ஃபெக்ட், கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன, சிம்பிளாக படிக்கணும் இதெல்லாம். ஓகேவா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிட்டிங்க. இது கிராமர். இதை ஒரு பக்கம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? ஒக்காபுலரி. அடுத்து கிராமர். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங். எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், எக்ஸாமில் எரர் ஸ்பாட்டிங் வந்தால் எரரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னா அதுக்குன்னே ஒரு பிடிஎஃப் இருக்குது. சரியா? இதுதான் எங்கே சார் இருக்குது நீங்கள் சொல்லிட்டே போகிறீங்க, எங்கே இருக்குது, எப்படி நாங்கள் எடுக்கணும் அப்படின்னா சிம்பிள். இப்போ நான் சொன்ன விஷயங்களை சிம்பிளாக நான் வந்து ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன். அது எங்கே அப்படின்னா ப்ரௌசர், உங்களுடைய நெட்டு போய்க்கோங்க, சாரி உங்களுடைய டெலிகிராம் ஆப் போய்க்கோங்க மொபைலில். ஒன் செகண்ட். ஸோ உங்களோட டெலிகிராம் ஆப்பில் அனைத்தும் உள்ளது. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய சேனல். ஜஸ்ட் டெலிகிராம் போயிட்டு ஆப்ட்ரிக்ஸ் வித் மணிக்குன்னு சர்ச் பண்ணுங்க. இது வந்து ஜென்ரல் சேனல், நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த இதை தொட்டிங்கன்னா இங்கே இது வரும், அது மொபைல்லே வரும். இதில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸ்ன்னு வரும். ஓகேவா? இதில் நம்ம போட்ட மெட்டீரியல் அனைத்தும் இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எஸ்எஸ்சிக்கு பினாக்கிள். இப்போ நான் இவ்வளோ பெரிய புக்கு காட்டினேன்ல, இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் வச்சுட்டேன். மேக்ஸு, ஜிஎஸ்சி, இங்கிலீஷ், ரீசனிங். ஸோ தட் நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேவா? எஸ், எல்லாமே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, எஸ்எஸ்சியோடைய இந்த வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனைத்தும் இதில் 36 கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. ஓகேவா? எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் அது நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ். கம்ப்யூட்டர் எப்படி படிக்கணும்னு கேட்டிங்களா? ஸ்டெனோகிராஃப், சாரி சூப்பரிண்டன்ஸ் கம்ப்யூட்டர். அப்போ நான் ஒர்க்கிங் நாலேஜ் ஒர்க் பண்ணியிருக்கணும்னா அந்த ஒர்க்கிங் நாலேஜ் கிடையாது. கம்ப்யூட்டரை ஒர்க் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதில் என்னென்ன சார் சிலபஸ் இருக்குது, இன்புட் டிவைஸ்னா என்ன, அவுட்புட் டிவைஸ்னா என்ன, அதெல்லாம் கேட்பீங்கல்ல. அதுக்கு இந்த புக் படித்தா போதும். இந்த பிடிஎஃப் சின்ன பிடிஎஃப் தான். ஓகேவா? கம்ப்யூட்டர் அவேர்னஸை கவர் பண்ணிடும். ஓகேவா? அப்புறம் ஸ்டடி பிளானர்ஸ்லாம் இருக்கும், எப்படி வந்து குவான்ஸை கவர் பண்ணுறது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் உங்களின் இப்போ நான் காட்டின புக்கோட பிடிஎஃப். இது கிரண் மேக்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுடைய மெட்டீரியல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இங்கிலீஷ்க்கு வரோம். இது ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எரர் ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஒரு 120 ரூலை ஒரு மேம் எழுதியிருக்காங்க. அவங்க பேர் வந்து நிக்கில் குப்தா, நீத்து சிங், வரமாட்டேங்க தப்புன்னு, நிமிஷா பன்சால். ஓகேவா? அவங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா? அவங்களோட ஃபேமஸ் இது வந்து பெஸ்ட் செல்லர்ஸ். ஓகேவா? இதோட பிடிஎஃப் இருக்குது, இதை படிச்சுக்கணும். அண்ட் இங்கிலீஷ்க்கு இந்த மூணு மெட்டீரியல் போதும். ஓகே, இந்த 3 மெட்டீரியல் போதும். இது அடுத்து நீத்து சிங் மேமோடைய கிராமர் புக். அண்ட் ஒக்காபுலரியை பில்ட் பண்ணுறதுக்குனே பிளாக் புக்குனே ஒருத்தர் எழுதியிருக்காரு, ஒரு பேர் நிக்கில் குப்தா. இதில் டெய்லி ஒரு 10-20 ஒக்காபுலரி படித்தா போதும். ஓகேவா? இல்லை சார் நான் கொஸ்டின் பேப்பர் வடிவில் படிச்சுக்கிறேன்னா இதே எஸ்எஸ்சியில் இங்கிலீஷ் புக் வாங்கிடுங்க. ஓகேவா? இங்கிலீஷ் இல்லாட்டி இந்த இதுலேருந்தே பிடிஎஃப்லேருந்து எடுத்துக்கங்க. சரியா? ஸோ மெட்டீரியல்னு கேட்குறவங்க இதில் ஃபைல்ஸில் பார்த்தாலே உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கிடைச்சிரும். ஓகேவா? எஸ். அண்ட் நம்மளோட ஆப்லேயுமே ஆப்பை டவுன்லோட் பண்ணால் கீழே நோட்ஸ்னு இருக்கும். அதை ஃப்ரீயாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் இதையும் நான் முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் பண்ணிடுறேன், அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பு. நீங்கள் டவுட்ஸ் எதனாலுமே இதில் கேளுங்க, நம்ம சக நண்பர்களும் ஆன்சர் பண்ணுவாங்க, நானும் ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? எஸ். ஸோ இதுதான் விஷயம். ஸோ வேற என்ன சொல்லணும் அப்படின்னு யோசிச்சா இங்கிலீஷ் முடிச்சா சரி. அடுத்து இதுக்கு வருவோம், பிடிஎஃப்க்கு வருவோம். ஓகே ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ். எஸ். இப்போ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேசிக் நாலேஜ் ஆன் கம்ப்யூட்டருக்கு தான் அங்கே ஒரு புக்கு காமிச்சிட்டேன். அதில் இன்னொரு புக்கும் கீழே அட்டாச் பண்ணியிருப்பேன். 2 பிடிஎஃப் இருக்குது, அதை மட்டும் படிங்க போதும்.
ஓகேவா. அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன் இது வந்துங்க புதுசுங்க, இது எனக்கும் புதுசு தான். இது வந்து இது சிபிஎஸ்சி போர்டில் ரெக்ரூட் பண்ணுறாங்கன்றதுனால இதுக்கு ஒரு 10 கொஷின் வச்சுருக்காங்க. ஸோ அது நீங்கள் பேசிக் ஸ்கூல் எஜுகேஷனை பற்றி நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா. எஸ், அவ்வளோதான். 100 மார்க், 100 கொஷின் கவர் ஆகிடுச்சா. என்ன கேட்டிங்கன்னா இதில் 25ல் 20 அடிச்சிடணும். இதில் ஹிந்தி வந்து தெரிலனாலும் விட்டுட்டு மீதி 10 கொஷின் 5 கொஷின் இங்கிலீஷில் கேட்டால் அதை அடிங்க. ஜிஎஸ்ல ஒரு பாதி 20 இல்லை 15 அடிங்க, இல்லை 20 அடிங்க. அடுத்து கம்ப்யூட்டரை 10 அடிங்க, ஏன்னா அது குட்டி தான். கம்ப்யூட்டர்ன்றது சிலபஸ் குட்டி தான். +1 +2 புக்கை வாங்கி படிச்சிருங்க, முடிஞ்சிருச்சு. இல்லாட்டி இந்த பிடிஎஃப் படிச்சிருங்க, முடிஞ்சிருச்சு. இது 10ல் ஒரு 2-3 போட மாட்டீங்களா? எப்படியும் ஒரு 100ல் ஒரு 50-60 கொஷின் ரைட்டாக எடுத்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். 70 எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் உள்ள அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஸோ பார்ப்போம் எப்படி நம்ம ஒன்று நினைக்கிறோம். ஓகேவா. ஸோ என்ன நடக்கும்னு தெரியாது, உங்கள் பெஸ்ட்டை போடுங்க, அவ்வளோதான். ஸோ இதாங்க வந்து சிலபஸ் பற்றி நீங்கள் கேட்டதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் யார், ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகேவா. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கறது யாருன்னு அப்படின்னா லைக் சூப்பரிண்டென்ட் அப்படின்னு தெரியும். இது வந்து கொஞ்சம் குதர்க்கமான சிலபஸாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு சிலபஸ் பார்த்தாலே பயமா இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கும் அப்படிதான். ஏன்னா முதல் முறையாக நான் பார்க்கறது ஒரு பார்ட்டுக்குமே வந்து ரிசர்வேஷன் வச்சிருக்காங்க, மார்க் ரிசர்வேஷன். ஸோ என்னன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமிக்கிறேன். ஸோ டயர் 1 நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். டயர் 1 ஈஸி, டயர் 2 தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ வாங்க ஒன்றும் பிரச்சனை வாங்க. ஸோ டயர் 1 மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன் எல்லாமே இருக்கா. ஸோ ஸ்கீம், எஸ், இது பாருங்க டயர் 1 இது. ஸோ டயர் 1ல் தான் உங்களுக்கு ஹிந்தி வச்சிருக்காங்க. அது இதே தான், இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஜஸ்ட் பேர் மட்டும் வச்சிருந்தாங்க. ஸோ நான் சொன்ன அதே எக்ஸ்ப்ளனேஷன் இதுக்கும் பொருந்தும். இது 30 கொஷின் வந்து 90 மார்க் இருக்கு. ஓகேவா, 90 மார்க்கு. ஸோ அப்போ அதே மாதிரி தான். ஸோ ஓகேவா. பட் எல்லாத்துக்குமே 30 கொஷின் இருக்கும்போது நீங்கள் எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். சூப்பரிண்டென்ட் அட்டன் பண்ணுறவங்க அதே தான் மேஜர் கரெக்ட். ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ் நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேனே. நீங்கள் படிக்கும் போதே எப்படி படிக்கணும்னா, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அது எந்த ஆளை குறிக்குது, ஓகேவா. அது வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க அண்ட் எந்த இடத்துல நடக்குதுன்றதான் முக்கியம். அதனால தான் வந்து பர்சன்ஸ் அண்ட் பிளேசஸ் அப்படின்றது இன் ரீசன்ட் நியூஸில் முக்கியம். ஏன்னா என்னென்னமோ டெக்னிக்கலாக படிப்பாங்க, பட் அது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணா, எந்த ஸ்டேட்டில் நடக்குது, இதுதான் மெயினாக கேட்பாங்க. ஓகேவா. அண்ட் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய விட்டுருவாங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ்னாலே என்னன்னா, நீங்கள் மக்களுக்கு தெரியிற விஷயம் காமனாக என்ன தெரியுது, இந்தியாவில் என்ன காமனாக மக்கள் கிட்ட போய் சேருது. ஒன்று மீடியா, சினிமா, அதெல்லாம் அந்த இது. அதுல இருந்து அவார்ட்ஸ் கேட்பாங்க. ஓகேவா. சினிமாவில் மெயினாக ஆஸ்கர் அவார்ட்ஸ், இந்த அவார்ட்ஸ், நேஷனல் அவார்ட்லாம் கேட்பாங்க. ஓகேவா. அண்ட் அடுத்த பட்டமாக ஸ்போர்ட்ஸ். அப்போ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் என்னென்ன, ஒலிம்பிக்ஸ், ஈவன் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ஸ், இந்த மாதிரி முக்கியமான ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா. அண்ட் இதெல்லாம் படிச்சுக்கணும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வளர்ந்து வர்றது ஏஐ. ஸோ அதை சிலபஸ்குள்ளே சேர்த்துட்டாங்க. ஏஐ பற்றி, சோஷியல் மீடியா பற்றிலாம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். அண்ட் நேஷனல், நான் சொன்ன மாதிரி நேஷனல் இந்தியாவுக்குள்ளே நடந்த நியூஸை மட்டும் முக்கியமாக பாருங்கள். இன்டர்நேஷ்னல் நியூஸை கொஞ்சம் கம்மியாக பாருங்கள். ஓகே. கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ், இது வந்து இஷ்யூஸ் ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு தான். அப்படியே ஃபுல் ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து டிப்ஸ் வேணும்னா அகெயின் நம்மளோட பிளேலிஸ்ட் போயிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பது எப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக படிக்கிறது எப்படின்னு வீடியோஸ் போட்டிருப்பேன். அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இது ஒரு செட்டு. ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லை, ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்குது. ஓகேவா. இதுவும் சூப்பரிண்டென்ட்டுக்கும் நீங்கள் இந்த சொன்ன புக்ஸ் எல்லாம் பார்க்கணும். அடுத்து மென்டல் எபிலிட்டி, நான் சொன்ன அதே விஷயங்கள் தான். டேபிள் சார்ட், பார் சார்ட், இதெல்லாம் நம்ம வந்து ஒன்னொன்றுக்கும் சார்ட் போட்டு கோர்ஸில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது போதும். அது அடுத்து வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி. ஸோ இதில் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டும் பிரித்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் இது வெயிட்டேஜ் அதிகம். 60 கொஷின் 180 மார்க் இருக்குது. இதுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு. ஸோ இதை நீங்கள் அவாய்டே பண்ண முடியாது. ஸோ இது ஒன்று. பட் என்னன்னா ஒரு பார்ட்லையுமே ஒரு மினிமம் மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு புதுசாக இருக்குது. ஸோ ஜாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோங்க. பார்ட் 4 வந்து ஹிந்தி, இங்கிலீஷ். அகைன் 15 மார்க்ஸ்ன்றதுனால நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் நிறைய ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசஸ் எல்லாம் அதே தான். ஓகேவா. டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டென்சஸ் எல்லாம் அதே தான். ஸோ ஏன்னா இந்த பார்ட்டை நீங்கள் குவாலிஃபை பண்ணுறதுக்கு ஹிந்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ நீங்கள் இதை வச்சு குவாலிஃபை ஆக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. ஏன்னா கீழே ஒரு பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ட்லையும் மினிமம் 30% எடுக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 30% நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் இங்கிலீஷில் நல்லா பண்ணாலே. அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சிக்கு புக்கு காட்டியாச்சு. இதுதான் விஷயங்கள், சிம்பிள். ஓகே. சாஃப்ட்வேரை பற்றியுமே அந்த புக்கில் இருக்குங்க எல்லாமே. ஓகேவா. எஸ். நிறைய பேர் இந்த இதில் இருக்க ஒன்றுத்தையும் போய் சர்ச் பண்ணி மெட்டீரியல்லாம் தேடாதீங்க. இது சும்மா ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஃபுல்லாக அதை தான் படிக்கணும். ஓகேவா. அண்ட் அடுத்தது வந்து டயர் 1 முடிஞ்சுதா. டயர் 2 பார்த்தீங்கன்னா, எஸ், டயர் 1ஓட டயர் 2 தான் இன்னும் வித்தியாசமாக இருக்குது. அதே தான். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்லையுமே நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸும் இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸும் இருக்குது. ஸோ ஹேவ் டு ரைட். ஓகேவா. ஸோ அதனால நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் அதை பற்றி விவரிக்க தெரிஞ்சாலும் தெரியணும்.
அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால தான் நிறைய பேர் சூப்பரண்டென்ட் ஜாப்ஸ் வந்து அட்டன் பண்ணும்போது பார்த்து அட்டன் பண்ணுங்க, சரியா? ஸோ இதுக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆனால் தான் சூப்பரண்டென்ட் வேலை கிடைக்கும். எழுத தெரியணும் அதை பற்றி, ஓகேவா? பட்ஜெட் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டால் டிக்கும் பண்ண தெரியணும், அந்த பட்ஜெட்டை பற்றி எழுதுங்கன்னா எழுதவும் தெரியணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதே தான் இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அதே தாங்க ஹிஸ்ட்ரி புக்கு, எக்கனாமி புக் இப்போ தானே சொன்னேன், ஜியாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அதே தான் கான்செப்ட். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா என்ன கேட்டிருக்காங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதே நிமிஷம் நான் பார்க்குறேன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க. இது வந்து நமக்கு ஐடியா இல்லை. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போது கொஞ்சம் இந்த எம்பிஏ கைண்ட் ஆஃப் திங்காக இருக்குது, ஓகேவா? யாராவது மேபி நெட்லேயே தேடி பாருங்க, ஏன்னா 20 மார்க் இருக்கு இல்லையா? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி என்ன ஃபேமஸ் புக்ஸ் அப்படின்னு பாருங்க. நான் முடிஞ்சால் எடுத்து, எல்லாமே டெலிகிராம் தான். இதுக்கப்புறம் நீங்கள் நம்மளை பார்க்க வேண்டிய இடம் டெலிகிராம். அதில் நம்ம அப்போ அப்டேட்ஸ் கொடுக்குறோம், ஓகேவா? ஸோ பாலிட்டி நம்ம இப்போ தான் பார்த்தோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ மெயின்ஸில், அதாவது டயர் 2ல் வந்து ஹிந்தி கிடையாது, அதனால் வருத்தப்படாதீங்க, ஓகேவா? ஹிந்தி வந்து மெயின்ஸில் வந்து கிடையாது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டயர் 1ல் தான் ஹிந்தி இருந்துச்சு. ஸோ முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். ஸோ 50 கொஷின்ஸ். மார்க்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிட்டு இருக்காங்க, எல்லாத்துலேயும் நீங்கள் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து சிபிஎஸ்சியோடைய சிலபஸ். ஃபுல் சிலபஸை எப்படி வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1 மந்த் ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஜனவரி எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அது வரைக்கும் எக்ஸாம் வராது. 1 மந்த் இருக்கா உங்களுக்கு, டைம் இருக்கா? இன்னும் இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது 9th ஒரு 20 டேஸ் இருக்கா? பிப்ரவரி கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க, வச்ச அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ பிப்ரவரி வராதா? ஸோ 2 மந்த்ஸ் இருக்கா அப்ராக்சிமேட்லி. மார்ச்சில் அவங்க ஹால் டிக்கெட்டே விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே ஹால் டிக்கெட் வச்ச உடனே அடுத்த நாள் எக்ஸாம் வந்துருமா? ஒரு 1 வீக் 2 வீக் எக்ஸாம் டைம் இருக்குமா? ஸோ மேக்ஸிமம் ஒரு அப்ராக்சிமேட்லி 2.5 to 3 months வந்துருச்சா? ஸோ இதுக்கு மோர் தென் எனஃப் ப்ரிப்பரேஷன் டைமுக்கு. அதனால இதை நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நான் இதில் இவ்வளோ படிக்க போகிறேன். ஒரு நாளைக்கு 2 கண்டென்ட் படிங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ஆப்டி, இன்னைக்கு ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி அப்படி படிச்சிங்கன்னா போர் அடிச்சிடும். மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 செஷனாக பிரிச்சுக்கோங்க. இது நம்ம ஸ்டடி பிளானர்ஸில் இதை பற்றி டீட்டெயிலாக சார்ட் போட்டு பேசிட்டோம், அங்கே பார்த்துருங்க. மார்னிங் வந்து தியரி பார்ட் படிக்கிறீங்கன்னா ஈவினிங் வந்து சால்விங் பார்ட் படிங்க, ஹிஸ்ட்ரி குவான்ஸ். அடுத்த நாள் மார்னிங் ரீசனிங் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து இங்கிலீஷ். அந்த மாதிரி ஒரு கிளப் பண்ணி உங்களுக்கு போர் அடிக்காத மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்களே உங்களுக்கு பிளானர் போட்டுக்கொள்ளலாம், சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் எக்ஸாம்ஸ்.